வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிசிடிவி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன், அதை தான் சிசிடிவின்னு சொல்கிறோம். கேமராவில் பதிவாகக்கூடிய வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ், அதை தான் வந்து டிவிஆர் என்விஆர் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இது வரும்போது பார்த்திங்கன்னா விசிஆர்னு வந்தது, வீடியோ கேசட் ரெக்கார்டர். இன்றைக்கி வந்து அது டிவிஆர் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் என்விஆர் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து டிவிஆர் என்விஆர் ரெண்டுமே கூட கிடைக்குது. இந்த சிசிடிவி கேமரா எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, குற்றம் நடக்கிறத தடுக்கிறதுக்காக. அப்புறம் டிராஃபிக்கில் பயன்படுத்திகிட்ருக்குறோம். அப்புறம் அலுவலகங்களில் வந்து எம்ப்ளாயீஸை மானிட்டரிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூல்ஸில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஷாப்பிங் மால்ஸ், இப்போது வீடுகளில் கூட இதை பயன்படுத்திகிட்ருக்குறோம். இந்த டிவிஆர் என்விஆர் இதை பற்றி இப்போ பார்க்கலாம். டிவிஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். என்விஆர் அப்படிங்கிறது வந்து நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். இந்த டிவிஆர் என்விஆரில் 4 சேனல், 8 சேனல், 16 சேனல், 32 சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எத்தனை கேமரா இன்புட் இதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் சேனல்ஸ்னு சொல்கிறோம். இந்த டிவிஆருக்கு பார்த்திங்க அப்படின்னா கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது 3+1 சிசிடிவி கேபிள் அப்படின்னு தனியாகவே இருக்குது. இந்த கேபிளில் வந்து பிஎன்சி கனெக்டர், வீடியோ பாலன் யூஸ் பண்ணி டிவிஆரில் வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். இதே என்விஆருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள் பயன்படுத்துவோம். இந்த டிவிஆரில் வந்து சேவ் ஆகக்கூடிய இமேஜ் எப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடியோ அனலாக் வீடியோவாக அந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அனலாக் வீடியோவை எடுத்துகிட்டு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணோம் இந்த டிவிஆரில். என்விஆரில் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே டிஜிட்டல் வீடியோவே ரெக்கார்ட் ஆகும். இந்த டிவிஆர் வந்து பார்த்திங்கன்னா வயர்டு கேமராஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். என்விஆர் வந்து வயர்டு, வயர்லெஸ் ரெண்டுலையுமே பயன்படுத்திக்கலாம். அப்புறம் கேமராவில் பார்த்திங்கன்னா இன்டோர் கேமரா, அவுட்டோர் கேமரான்னு 2 டைப் இருக்குது. அதுலேயுமே அனலாக் கேமரா, ஐபி கேமரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனலாக் கேமரா பார்த்திங்கன்னா டிவிஆரில் பயன்படுத்தக்கூடியது, ஐபி கேமரா என்விஆரில் பயன்படுத்தக்கூடியது. அப்புறம் இந்த அனலாக் ஐபி இந்த கேமராவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா டூம் கேமரா இருக்குது, புல்லட் கேமரா, பிடி செட்டு. டூம் கேமரா நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும். அது சீலிங்கில் மாட்டக்கூடியது, 360 டிகிரியும் ரொட்டேட் ஆகும். புல்லட் கேமராவும் அது IR ஐபியில் இப்போ வந்துட்டுருக்குது. பிடி செட்டுங்கிறது பேன் டில்ட் ஜூம், அதுதான் பிடி செட்டுன்னு சொல்கிறோம். இந்த கேமராவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியும் ரொட்டேட் ஆகும். இதில் வந்து ஜூம் ஆப்ஷன் ஒன்று இதில் அடிஷ்னலாக இருக்கும். நான் சொன்ன இந்த கேமரா எல்லாமே வந்து வயர்டுலேயும் கிடைக்குது, வயர்லெஸ் கேமராவும் கிடைக்குது. ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமராவில் பதிவாகக்கூடிய ஃபுட்டேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு டிவைஸ். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சிசிடிவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்காக பர்பிள் கலரில் ஸ்பெஷல் டிசைன் வந்து இது வந்துட்டுருக்குது மாடல். இந்த பர்பிள் கலர் ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் சிசிடிவிக்கு பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா சிசிடிவி சிஸ்டம் வந்து 24/7 வந்து நம்மளுக்கு ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்கும். அப்படி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது மற்ற ஹார்ட் டிஸ்காக இருந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி தெர்மல் கெப்பாசிட்டி தாங்குகிற அளவுக்குலாம் உள்ள டிசைன்ஸ் இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பர்பிள் கலர் வந்து ஸ்பெஷல் எடிஷனாக இந்த சிசிடிவிக்காக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்திங்கன்னா 1 TB, 2 TB, 4 TB இந்த மாதிரி வேரியண்ட்டில் மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. இது நம்ம கேமராவுக்கு தகுந்தவாறு ஸ்டோரேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மானிட்டர்ஸ். இந்த மானிட்டர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கேமராவில் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த மானிட்டர்ஸ். இப்போ வந்து LCD, LED மானிட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மானிட்டர்ஸும் பயன்படுத்தலாம், இல்லைனா இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் டிவிஸில் கூட அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டுருக்குது. VGA HDMI கேபிள் மூலமாட்டு நீங்கள் வந்து மானிட்டரை கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபுட்டேஜஸ் வந்து நீங்கள் மானிட்டரிங் பண்ணலாம். அப்புறம் பவர் சப்ளை யூனிட். இது வந்து SMPSன்னு சொல்லுவோம். இந்த SMPS வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் கன்வெர்ட்டிங் டிவைஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற 230 வோல்ட் AC சப்ளைவை வந்து 12 வோல்ட் DCஆட்டு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கேமராவுக்கு வந்து இது வந்து சப்ளை கொடுக்குது. இது வந்து இதில் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட், ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன்.
அதே மாதிரி ஓவர் டெம்பரேச்சரு, வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கூட இது வந்து நம்மளோட சிசிடிவி சிஸ்டம் வந்து பாதுகாக்கும். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்புறம் கேபிள்ஸ்னு பார்க்கும்போது சிசிடிவிக்குன்னு ஸ்பெஷலாக வந்து 3+1 கேபிள்னு சொல்லுவோம், அல்லது சிசிடிவி கேபிள்னு சொல்லுவோம். இந்த 3+1 அப்படிங்கிற கேபிளில் பார்த்திங்கன்னா 4 கோர் இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு பயன்படுத்துவோம், கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அந்த கோர் மட்டும். மற்ற 2 கோர் உண்டு, ரெட் அண்ட் பிளாக்கில். அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து கேமராவோட பவர் சப்ளைக்கு பயன்படுத்துவோம். அதுபோக இன்னொரு கோர் இருக்கும் க்ரீன் கலரு. இது வந்து நீங்கள் ஆடியோ பர்பஸ்க்காக பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் உங்களோட கேமரா பக்கத்தில் உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா வந்து உங்களுக்கு ஆடியோவோட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த கேபிளில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு மைக் அட்டாச் பண்ணிக்கலாம் அங்கே. அந்த மாதிரி இதுக்காக தான் இந்த சிசிடிவி கேபிள் வந்து 4 கோரில் வந்துட்டுருக்குது. அதான் 3+1 கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபிளை வந்து பிஎன்சி கனெக்டர் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டிவிஆரில் என்விஆரில் கனெக்ட் பண்ணிப்போம். இந்த கேபிள் வந்து பிஎன்சி கனெக்டர் மூலமாட்டு நம்ம டிவிஆரில் கனெக்ட் பண்ணி பயன்படுத்திகிட்ருக்குறோம். அப்புறம் என்விஆரில் பயன்படுத்தக்கூடிய கேபிள் பார்த்திங்க அப்படின்னா யூடிபி Cat6 கேபிள். இதில் வந்து என்னென்னா 4 பேர், அதாவது 8 கேபிள்ஸ் வந்து உள்ளே இருக்கும். 4 கலரில் இருக்கும். ப்ளூ ஒயிட்டு, ரெட் ஒயிட்டு, ஆரஞ்சு ஒயிட்டு, க்ரீன் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி 2 4 பேர் இருக்கும். ட்ரான்ஸ்மிட் கெப்பாசிட்டி டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 1000 MBPS வரைக்கும் இது வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸ், இந்த பிஎன்சி கனெக்டர்ஸ், பிஎன்சி டு RJ45, பிஎன்சி டு டிசி கனெக்டர், பவர் பேலூன், அப்புறம் பிஎன்சி பலூன் கனெக்டர், RJ45 ஸ்க்ரூ டெர்மினல், இந்த மாதிரி வேரியண்ட்டில் நிறைய நம்மளுக்கு தேவையான மாதிரி கனெக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு தகுந்தவாறு இந்த கனெக்டர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். வீடியோ கேபிள்ஸ், இதில் வந்து 2 டைப் இருக்குது. VGA கேபிள் பயன்படுத்துவோம். இந்த VGA அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த VGA வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ரோவில் 15 பின்னு வந்து இருக்கும். இதோட பிக்சல் கெப்பாசிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 320x400 பிக்சல்லேருந்து 2048x1536 பிக்சல் வரைக்கும் ரெசல்யூஷன் ரேஞ்சிங் சொல்லுவோம். அது வந்து இருக்குது இதில். அதுக்கடுத்து இன்னொரு ஆல்டர்னேட் கேபிள் பார்த்திங்கன்னா HDMI, ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அல்லது ஹை டெஃபினிஷன் மீடியா இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வேரியண்ட்டில் இருக்குது. இதில் கேட்டகரி A வந்து ஸ்டாண்டர்ட் கேபிள், கேட்டகரி B வந்து டுவல் லிங்க்கு, கேட்டகரி C வந்து மினி, கேட்டகரி D வந்து மைக்ரோ, கேட்டகரி E வந்து ஆட்டோமோட்டிவ் கனெக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 வேரியண்ட் இருக்குது. அப்புறம் இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா டிவி மானிட்டர்ஸ்லேயும் வந்து இந்த போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஈஸியான கனெக்டிவிட்டியும் கூட. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வீடியோ ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.